ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 7 தான் நம்ம ஆக்சுவலி பார்த்துட்ருக்கோம். அதில் இந்திய தேசிய இயக்கத்தில் காந்திய காலகட்டம் அப்படின்ற டாபிக், அதாவது தலைவர்கள் உருவாகுதல், இந்த வட்டமேசை மாநாடு, சுயராஜ்ய இயக்கம் தோன்றுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். காந்தி இர்வின் ஒப்பந்தம், பூனா ஒப்பந்தம், வகுப்புவாத அறிக்கை. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைமன் தூதுக்குழு, சுயராஜ்ய கட்சி, ஒத்துழையாமை இயக்கம், சௌரி சௌரா சம்பவம், இது எல்லாமே வந்து இந்த லெசனில் வந்து வந்துடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக சுமார் 20 ஆண்டுகள் போராடிய பிறகு 1915 தாயகம் திரும்பினார். ஸோ வந்து 20 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களினுடைய சமூக உரிமைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகள் போராடிய பிறகு 1915 தான் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து வராரு. அவர் இந்த சத்தியாகிரகம் அப்படின்ற அந்த புதிய வழிமுறையை வந்து எங்கே வந்து இவர் வந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறாரு. தென்னாப்பிரிக்காவில் தான் சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு புதிய வழிமுறையை வந்து காந்தி அவர்கள் வந்து அறிமுகம் செய்கிறாரு. காந்தியடிகள். ஸோ தலைவர்கள் உருவாகுதல்ன்ற டாபிக் இருக்குது ஆக்சுவலி நமக்கு சிலபஸ் பிரகாரம். இப்போ காந்தியடிகள் எப்படி வராரு, நேரு, மோத்திலால் நேரு, ராஜாஜி, இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்றது தான் இந்த லெசன். குஜராத்தின் போர்பந்தரில் ஒரு வசதியான குடும்பத்தில் 1869. ஸோ எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா குஜராத்தில் போர்பந்தரில் 1869 அக்டோபர் 2ஆம் நாள் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்தார். அவரது தந்தை வந்து பார்த்திங்கன்னா காபா காந்தி போர்பந்தரில் வந்து திவானாகவும் பின்னர் ராஜ்கோட்டினுடைய திவானாகவும் பொறுப்பு வகித்தவர். அவங்களுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா புத்தலிபாய். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் பயில்றதுக்காக வந்து இங்கிலாந்துக்கு வந்து எப்போ போகிறாரு அப்படின்னா 1888 வந்து போகிறாரு. 1888 காந்தி வந்து போகிறாரு. 1891ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெற்ற பின்பு அவர் பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் நியாய முறையில் நம்பிக்கை கொண்டவராக இந்தியாவுக்கு திரும்பினார். ஸோ வந்து பிரிட்டிஷ்காரங்களாம் ரொம்ப வந்து நியாயமாக நடந்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு வந்து அவர் இந்தியாவுக்கு வந்து வராரு. இந்தியா திரும்பியவுடன் பம்பாயில் வந்து வழக்கறிஞராக பணியாற்ற காந்தியடிகள் வந்து நிறைய முயற்சி பண்ணுறாரு. பட் எதுவுமே நடக்கலை. மறுபடியும் அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த குஜராத்தி நிறுவனம் ஒன்று சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பாக காந்தியடிகளினுடைய சேவையை நாடியது. ஸோ தென்னாப்பிரிக்காவில் குஜராத்தி நிறுவனம் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து வழக்குகள் தொடர்பாக வந்து காந்தியடிகளினுடைய சேவையை வந்து நாடுறாங்க. அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி 1893ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தென்னாப்பிரிக்காவுக்கே போகிறார். அதாவது படிப்பு முடிஞ்சு 1888 வந்துடுறாரு இந்தியாவுக்கு. பட் ஆனால் இங்கே எதுவும் வாய்ப்பு கிடைக்காததுனால மறுபடியும் தென்னாப்பிரிக்காவுக்கு 1893 ஏப்ரல் மாதம் வந்து போகிறாரு. தென்னாப்பிரிக்காவில் தான் முதன்முறையாக அவர் இனவெறியை எதிர்கொண்டார். ஸோ வந்து கருப்பின மக்கள், வெள்ளை இன மக்கள்னு சொல்லி அந்த இனவெறி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை எதிர்கொண்டார். டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார். ஸோ வந்து பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படின்ற அந்த ரயில் நிலையத்தோட பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் இருந்து அந்த ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டி இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதில் இருந்து அவரை வந்து வெளியில் தள்ளிடுறாங்க. ஸோ இதை வந்து காந்தியடிகள் இதை எதிர்த்து போராட உறுதி பூண்டார். காந்தியடிகள் டிரான்ஸ்வாலில் உள்ள இந்தியர்களின் கூட்டத்தை கூட்டி அவர்கள் தங்களுடைய குறைகளை உறுதியுடன் வெளிப்படுத்தி களைவதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டி வந்து அந்த இனவெறியை வந்து எதிர்க்கிறதுக்காக வந்து நிறைய கூட்டங்களை வந்து தொடர்ந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நடத்துகிறாரு. டிரான்ஸ்வாலிஸில் வசித்த இந்தியர்கள் தலைவரியாக 3 பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது. ஸோ தலைவரியாக ஒரு தலைக்கு வந்து 3 பவுண்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து வேறு சொந்தமாக நிலம் வச்சுக்கக்கூடாது, 9 மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாது, இந்த மாதிரி நியாயமற்ற சட்டங்களை எல்லாம் எதிர்த்து போராடுறதுக்காக தென்னாப்பிரிக்காவில் மக்களை வந்து திரட்டுறாரு.
ஸோ இவருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து காந்தியடிகளின் அவருக்கு பிடித்தமான புத்தகங்கள். காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் ஆகியோரின் எழுத்துக்களுடன் அறிமுகம் கிடைத்தது. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ அப்படின்ற அந்த டால்ஸ்டாயினுடைய புத்தகம் வந்து அவருக்கு பிடித்தமான ஒன்று. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது, இது எழுதியவர் வந்து டால்ஸ்டாய். அன்டு த லாஸ்ட் என்ற ஜான் ரஸ்கின் எழுதிய புத்தகம். அன்டு த லாஸ்ட் யார் எழுதியிருக்காங்க? ஜான் ரஸ்கின். மாற்றிடக்கூடாது. கடவுளின் அரசாங்கம்னு சொன்னாங்கன்னா டால்ஸ்டாய், கடவுளின் அரசாங்கம்னு சொன்னாங்கன்னா டால்ஸ்டாயுடையது. அன்டு த லாஸ்ட் அப்படின்றது ஜான் ரஸ்கின் அவர் எழுதிய புத்தகம். தாரோவினுடைய சட்ட மறுப்பு ஆகிய புத்தகங்களால் தாரோன்றவர் எழுதிய சட்ட மறுப்பு, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து காந்தியடிகள் பெரும் தாக்கத்திற்கு உள்ளாக்கினார். ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையும் நிறுவினார். ஃபீனிக்ஸ் குடியிருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1905. ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 1905. டால்ஸ்டாயினுடைய பண்ணை வந்து 1910 இதில் வந்து ஏற்படுத்தினார். சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில் மீது மரியாதை ஆகிய நற்பண்புகள் இந்த குடியிருப்புகளில் ஊக்கப்படுத்தப்பட்டன. சத்தியாகிரகிகளுக்கு இவை பயிற்சி களங்களாக திகழ்ந்தன. ஸோ இது ஏன் அப்படின்னா, அந்த குடியிருப்புகளில் ஏன் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னா, ஸோ இங்கே தான் இனவெறி அதிகமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் இந்திய மக்களுக்காக, அங்கே வாழக்கூடிய மக்களுக்காக அவர் வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏற்படுத்தி அதில் வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வராது. தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகம். நிறைய வந்து நியாயமற்ற சட்டங்களுக்கு எதிராக அமைதி பேரணிகளை நடத்திய பரப்புரையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தாங்களாகவே முன் வந்து கைதானார்கள். அதாவது வந்து அங்கே வந்து இந்த நியாயமற்ற சட்டமெல்லாம் இயற்றி மக்களை தண்டிக்கிறதை எதிர்த்து வந்து அமைதி போராட்டங்கள் நிறைய வந்து பண்ணுறாங்க. குடியேற்றம் மற்றும் இன வேறுபாடு ஆகிய பிரச்சனைகளுக்காக போராட அவர் சத்தியாகிரக சோதனைகளை வந்து மேற்கொண்டார். நிறைய வந்து சத்தியாகிரக சோதனைகளை வந்து எல்லாமே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுத்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ஸ்மெட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது. ஸோ நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணுறதுனால ஒரு ஒப்பந்தம் வந்து ஏற்படுது. அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட அந்த தலைவரியை நீக்கிறதுக்காக ஸ்மெட்ஸ் காந்தி, கொஷினில் கேட்கலாம், எந்த ஒப்பந்தம் படி ஒப்பந்த தொழிலாளர்களின் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஸ்மெட்ஸ் காந்தி அப்படின்ற ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது. ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஆக்சுவலி லெசனுக்குள்ளேயே வரோம். காந்தியடிகளினுடைய அரசியல் குரு யாருன்னு கொஷின் கேட்பாங்க. ஸோ வந்து காந்தியடிகளினுடைய அரசியல் குரு கோபால கிருஷ்ண கோகலே தான் வந்து காந்தியடிகளினுடைய அரசியல் குரு. அவரது அறிவுரையின்படி அரசியல் ஈடுபடும் முன் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொண்டார். ஸோ வந்து கோபால கிருஷ்ண கோகலே வந்து சொல்கிறாரு, நீ ஃபஸ்ட்டு வந்து நீ மற்ற இயக்கங்களை நடத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்தியாவை வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் தான் வந்து மக்களினுடைய நிலையை வந்து அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவுரை சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பயணத்தின் போது தமிழகத்தில் தமது வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வேட்டிக்கு அவர் மாறினார். ஸோ இது வந்து நம்ம தமிழில் படித்தோம். தமிழில் வந்து நம்ம அந்த கொஷின் படித்தோம். ஸோ அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு விவசாயி வந்து நிலத்தில் வேலை செய்யும் போது ஆடை இல்லாமல் பண்ணுறதை பார்த்துட்டு இவர் நாம மட்டும் ஏன் இவ்வளோ ஆடைகளை வந்து அணிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு கதர் ஆடைக்கு வந்து அவர் மாறுறாரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அப்படின்னா அவருடைய அரசியல் குருவான கோபால கிருஷ்ண கோகலே. அடுத்து சம்ரான் சத்தியாகிரகம். சம்ரான் அப்படின்றது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பீகாரில் இருக்கக்கூடிய சம்ரானில் தீன் காதியா அப்படின்ற ஒரு முறை வந்து பின்பற்றப்பட்டது. தீன் காதியானா என்னன்னு கூட கேட்கலாம். தீன் காதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை வந்து பின்பற்றினாங்க. இந்த சுரண்டல் முறையில் இந்திய விவசாயிகள் தங்கள் நிலத்தின் 20 3 பங்கு
பங்கு பகுதியில் அவுரி பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அவர்களை கட்டாயப்படுத்தினார். அதாவது 20ல் 3 பங்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி லெசன்ஸ்லேயும் பார்த்தோம், இண்டிகோ புரட்சி இதெல்லாம் பார்த்தோம். ஸோ வந்து அவுரி அப்படின்ற அந்த இண்டிகோவை வந்து நீங்கள் வந்து பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது, இந்த தீன் காதியா அப்படின்ற முறை. அந்த அவுரியை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பயிர் செய்யணும். 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் ஜெர்மானிய செயற்கை சாயங்களால் இண்டிகோ எனப்படும் நீலச்சாயம் சந்தையில் விற்கப்படுவது குறைந்தது. ஸோ வந்து அதிகமாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ ஃபஸ்ட்டு அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இண்டிகோ அப்படின்றது ஒரு நீலச்சாயம், அதை வந்து பயன்படுத்தினாங்க. பட் 19ஆம் நூற்றாண்டு கடைசியில் ஜெர்மானியர்களினுடைய அந்த செயற்கை சாயம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதனால் இதனுடைய வரவு வந்து யாரும் வந்து இந்த இண்டிகோவை வந்து அதிகமாக பயன்படுத்தலை. அதனால் இந்த நீலச்சாயம் பயிரிடுறதை வந்து அவங்க வந்து விலக்கு வாங்கிட்டாங்க. ஸோ வந்து அதிகமாக கட்டாயப்படுத்தலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை சட்டத்துக்கு புறம்பான நிலுவைத் தொகைகளை வசூலித்ததோடு வாடகைகளையும் அதிகரித்தார்கள். உங்களுக்கு எப்படியாவது காசு வேணும், ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிலுவைத் தொகை அந்த மாதிரி வாடகை அந்த மாதிரி சொல்லி நிறைய விஷயங்களை போட்டுட்டு விவசாயிகளை ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க. இந்த வகையில் சிரமங்களை சந்தித்த சம்ரானை சேர்ந்த விவசாயியான ராஜ்குமார் சுக்லா சம்ரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டார். ஸோ வந்து காந்தியடிகளை வந்து இதெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு சம்ரானில், பீகாரில் இருக்கக்கூடிய சம்ரான் அப்படின்ற பகுதியில் வந்து நடக்குது. அப்போ வந்து அங்கே வந்து காந்தியடிகள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு, அந்த சம்ரான் பகுதியை சேர்ந்த விவசாயியான ராஜ்குமார் சுக்லா அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. சம்ரானை காந்தியடிகள் சென்று சேர்ந்தவுடன் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு காவல்துறையினர் அவரை கேட்டுக்கொண்டனர். அதற்கு அவர் மறுத்ததை அடுத்து வழக்கை சந்திக்குமாறு பணிக்கப்பட்டார். இந்த செய்தி காட்டுத்தீ போன்று பரவியதை அடுத்து ஆயிரக்கணக்கோர் அந்த இடத்தில் காந்தியடிகளுக்கு ஆதரவாக கூடினர். ஸோ வந்து காந்தியடிகளுக்கு ஆதரவாக அவரை வந்து கிளம்ப சொல்கிறாங்க ஆங்கிலேயர்கள் எல்லாரும். அப்போ வந்து அவரை காந்தியடிகளுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ஆதரவாக கூடுறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் எதுக்காக அப்படின்னா, நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் தெரிவித்தார். ஸோ வந்து அந்த ஒத்துழையாமை இயக்கம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க அப்படின்றத காந்தியடிகள் வந்து அதில் தெரிஞ்சுக்கிறாரு. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக பின்னாளில் பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத்தும் வழக்குரைஞராக தொழில் செய்த பிரஜ் கிஷோர் பிரசாத்தும் காந்தியடிகளுக்கு துணையாக செயல்பட்டனர். ஸோ வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். அவரும் வழக்குரைஞர் தொழில் செய்த பிரஜ் கிஷோர் அப்படின்ற 2 பேரும் வந்து காந்தியடிகளுக்கு வந்து இந்த சம்ரான் சத்தியாகிரகத்துக்கு வந்து உறுதுணையாக செயல்பட்டாங்க. அதன் பிறகு துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை உருவாக்கினார். காந்தியடிகள் அக்குழுவில் ஒரு உறுப்பினர் ஆனார். இண்டிகோ பண்ணையாளர்கள் விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தீன் காதியா முறையை ரத்து செய்ய அந்த குழு பரிந்துரைத்தது. ஸோ அந்த தீன் காதியா அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த அவுரியை வந்து 20ல் 3 பங்கு விவசாயிகள் வந்து பயிர் செய்யணும். அதுதான் வந்து இந்த தீன் காதியா அப்படின்ற இந்த முறையை வந்து அந்த குழு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரத்து செஞ்சாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சம்ரான் சத்தியாகிரகத்தில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, காந்தியடிகளை வந்து விவசாயியான ராஜ்குமார் சுக்லா வந்து அவரை சம்ரானுக்கு வர சொல்லி வந்து கேட்குறாரு. அவரும் வராரு. வரும்போது அங்கே மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு காந்தியடிகளுக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ காந்தியடிகள் மக்கள்லாம் ஒத்துமையாக செயல்படுறதை பார்க்குறாரு. அந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு முன்னோடியாக வந்து அதை நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகளுக்கு குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத்தும் அது மட்டும் இல்லாமல் பிரஜ் கிஷோர் அப்படின்ற அந்த இருவரும் வந்து என்ன பண்ணுறாங்க, காந்தியடிகளுக்கு துணையாக நிற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த முறையை வந்து தீன் காதியா முறையை வந்து என்ன பண்ணுறாங்க, ரத்து செஞ்சிடறாங்க. சம்ரான் சத்தியாகிரகத்தின் வெற்றியை அடுத்து 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், 1918 கேதா சத்தியாகிரகம் ஆகியன காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கின. ஸோ வந்து இதுக்கு வந்து அவர் தலைமையேற்று இதெல்லாம் அந்த தீன் காதியா முறையை வந்து ஒழிச்சதுனால இவரை வந்து ஒரு தலைவர் மாதிரி மக்கள் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க காந்தியடிகளை. 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், 1918 கேதா சத்தியாகிரகம், இது ரெண்டும் வந்து இந்த சம்யான் சத்தியாகிரகத்தை தொடர்ந்து நடைபெற்ற விஷயம். அடுத்து ரவுலட் சட்டம்.
ரவுலட் சட்டம் எல்லாத்துக்குமே தெரியும், 1919 நடந்தது. இந்தியர்களுக்கு உண்மையில் அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யாததால் 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம், இந்திய அரசு சட்டம்னு ஒன்று சொல்லி நம்ம போன வீடியோஸில் பார்த்தோம். அந்த அரசு சட்டம் எப்போ ஏற்பட்டது, கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1919 ஆண்டு. அது வந்து ஏமாற்றத்தை தான் வந்து அளித்தது. ஸோ வந்து இந்தியர்களுக்கு வந்து அதிகாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம் வந்து ஏமாற்றத்தை தான் வந்து தழுவினது. அதாவது இவங்க என்ன, இந்த ரவுலட் சட்டம் வந்து என்னென்னா, பிடி உத்தரவு இல்லாமல் கைது நடவடிக்கை, விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது என காவல்துறையினருக்கு அதீத அதிகாரங்களை ரவுலட் சட்டம் வழங்கியது. ஸோ வாரண்ட்டே இல்லாமல் கைது பண்ணுறது, விசாரணை இல்லாமல் என்ன பண்ணுறது, சிறையில் அடைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப முறைகேடான விஷயங்கள் எல்லாமே இந்த ரவுலட் சட்டம் வழங்கியது. இந்த சட்டத்தை வந்து கருப்பு சட்டம் என்று அழைத்த காந்தியடிகள் அதனை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்துக்கு 1919 ஏப்ரல் 6 அழைப்பு விடுத்தார். நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டம். ஸோ கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா, கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்கலாம். கருப்பு சட்டம் அப்படின்னா ரவுலட் சட்டம். கருப்பு சட்டம் அப்படின்றது ரவுலட் சட்டம் அப்படின்னு அழைத்தவர், கருப்பு சட்டம் என்று அழைத்தவர் யாருன்னு கூட கேட்பாங்க. ஸோ காந்தியடிகள் தான் வந்து என்னன்னு சொல்கிறாரு, ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரவுலட் சட்டம் அப்படின்னாவே வாரண்ட் இல்லாமல் கைது பண்ணுறது, தேவையில்லாமல் சிறையில் அடிக்கிறது, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இதெல்லாம் இருந்ததுனால அதை வந்து மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது உண்ணாவிரதம் இருத்தல். ஸோ அந்த சத்தியாகிரக போராட்டம் எப்படி நடக்குது அப்படின்னா, சாப்பிடாமல் இருக்கிறது, உண்ணாவிரதம் இருத்தல், பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இது நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனிய எதிர்ப்பு போராட்டமாகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நடந்த ஒரு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு காலனி எதிர்ப்பு போராட்டம். ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் பஞ்சாபில், குறிப்பாக அமிர்தசரஸ் மற்றும் லாகூரில் தீவிரமடைந்தது. ரவுலட் சட்டத்துக்கு அந்த பஞ்சாபில் இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் வந்து எங்கே வந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, பஞ்சாபில், குறிப்பாக அமிர்தசரஸ் மற்றும் லாகூர், இந்த 2 இடங்கள், அமிர்தசரஸ் மற்றும் லாகூர் 2 இடங்களில் வந்து தீவிரமடைந்தது. காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதுடன் பஞ்சாபிற்குள் நுழைய விடாமலும் தடுக்கப்பட்டார். இதில் வந்து ரவுலட் சட்டத்தில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, காந்தியடிகளை வந்து கைது செஞ்சிடறாங்க. சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து தலைமையேற்று நடத்தினதுனால அவரை வந்து கைது செஞ்சிடறாங்க. ஏப்ரல் 9 டாக்டர் சைஃபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் என்ற 2 முக்கிய உள்ளூர் தலைவர்கள் போராட்டத்திற்கு தலைமையேற்றதால் அமிர்தசரஸில் கைது செய்யப்பட்டனர். ஸோ காந்தியடிகளை கைது செஞ்சுட்டாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் தலைவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பொறுப்பேற்றுக்கிட்டு போராட்டத்தை வந்து செய்கிறாங்க. அப்போது சைஃபுதீன் கிச்லு, சத்யபால் அந்த 2 பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஸோ ரவுலட் சட்டம் எதிரான போராட்டம் எங்கே நடந்ததுன்ற கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எங்கே நடந்தது அப்படின்னா, பஞ்சாபில், அமிர்தசரஸ் மற்றும் லாகூர் இந்த 2 இடங்களில் வந்து தீவிரமடைந்தது. பஞ்சாபில், அமிர்தசரஸ் மற்றும் லாகூர். ஸோ ரவுலட் சட்டம் அப்படின்னாவே டயர் தான் நமக்கு ஞாபகம் வருவார். அமிர்தசரஸ் உள்ள ஜாலியன் வாலாபாகில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னாவே இந்த டயர், மாற்றி சொல்லிட்டேன். டயர் வந்து என்ன பண்ணுவார், ரொம்ப கடுமையாக வந்து நடந்துக்குவார் இல்லைங்களா. ஸோ பழைய புக்கிலலாம் நம்ம படிச்சிருப்போம், ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆக்சுவலி பழைய புக்லேயும் இருக்கிற பாயிண்ட்ஸு இதில் இல்லாததையும் நான் அப்படியே சேர்த்து வந்து உங்களுக்கு அப்படியே சொல்லிகிட்டே வரேன். அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாகில் 1919 ஏப்ரல் 13 ஒரு பொது கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸோ வந்து அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாகில் இருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம், அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அது வந்து பைசாக்கி அப்படின்னா என்னன்னு கூட கொஷின் கேட்கலாம். பைசாக்கி அப்படின்றது சீக்கியர்களினுடைய அறுவடை திருநாள். அந்த கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கூடியிருக்காங்க. இந்த கூட்டம் பற்றி அறிந்தவுடன் அந்த இடத்தை பீரங்கி வண்டி மற்றும் ஆயுதம் ஏந்திய வீரர்களுடன் ஜெனரல் ரெஜினால்டு டயர் சுற்றி வளைத்தார். ஸோ இந்த கூட்டம் வந்து இங்கே போட்டிருக்காங்க, இந்த இடத்துல மக்கள் எல்லாரும் இவங்க வந்து ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அந்த மைதானத்தை சுற்றி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லாக வந்து அந்த ஆயுதங்கள்லாம் ஏந்தி என்ன பண்ணுறாரு, மக்களை வந்து சுடுறதுக்கு தயாராகிடுறாங்க. துப்பாக்கிகளில் குண்டுகள் தீரும் வரை தொடர்ந்து 10 மணித்துளிகளுக்கு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் தொடர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கிச்சூடு நடந்தது. அதிகாரப்பூர்வ அரசு தகவல்களின்படி 379 பேர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்டனர்.
வந்து பார்த்திங்கன்னா 379 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. ஆனால் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஒரு 1000 பேத்துக்கு மேலே என்ன பண்ணிடுறாங்க, காயமடைஞ்சிடுறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1000க்கும் அதிகம். ஆக்சுவலி இறந்ததே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பதிவு செய்யப்படாமல் சொல்லணும் அப்படின்னா 1000 பேர் வந்து இறந்துருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டு பஞ்சாப், குறிப்பாக அமிர்தசரஸ் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் ஊர்ந்து செல்ல வைக்கப்பட்டன. ஸோ வந்து அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக்கில் தானே இது நடந்தது. ஸோ அந்த அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய மக்களை வந்து சவுக்கடி வச்சு அவங்கள வந்து ஊர்வலமாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சியை வந்து அந்த டயர் வந்து பண்ணார். இந்த கொடுமைகள் இந்தியர்களை கொதித்தலே செய்ததை ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் அந்த நைட்வுட் என்ற அரசு பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்தார். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆங்கிலேயர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்ணுறாரு, நைட்வுட் பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி கெய்சர்-இ-ஹிந்த் அப்படின்ற பதக்கத்தை காந்தியடிகள் திருப்பி கொடுத்தார். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஷினில் கேட்கலாம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்தது, 1919. ஸோ அந்த அந்த படுகொலையின் போது காந்தியடிகளும் ரவீந்திரநாத் தாகூரும் என்ன பண்ணாங்க, காந்தியடிகள் வந்து கெய்சர்-இ-ஹிந்த் அப்படின்ற பதக்கத்தை திருப்பி கொடுத்தாரு. ரவீந்திரநாத் தாகூர் வந்து நைட்வுட் பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்தாரு. நெக்ஸ்ட் கிலாபத் இயக்கம் 1918 முதலாவது உலக போர் முடிவுக்கு வந்தது. கிலாபத் இயக்கம் ஓகே, இந்த முதல் உலக போர் வந்து பார்த்திங்கன்னா 4 வருடங்கள் ஆக்சுவலி போட்டிருப்பாங்க. 1914 1914 டு 18 1914 டு 18. ஸோ அதுதான் வந்து அப்போ தான் 18 வந்து உலகப்போரானது முடிவுக்கு வந்தது. இஸ்லாமிய மத தலைவர் என உலகம் முழுவதும் போற்றப்பட்ட துருக்கியின் கலீபா கடுமையாக நடத்தப்பட்டார். ஸோ வந்து இஸ்லாமியர்களினுடைய மத தலைவர் அப்படின்னு சொல்லி கலீபா இருக்கார். ஸோ அவரை வந்து ரொம்ப கொடுமையாக நடத்துகிறாங்க. அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமே கிலாபத் இயக்கம். ஸோ கிலாபத் இயக்கம் அப்படின்றது முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு ஆதரவாக, அதுவும் கலீபா அப்படின்ற அவருக்கு ஆதரவாக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் கிலாபத் இயக்கம். இதுவும் 1919 தான். மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி என்னும் அலி சகோதரர்கள் தலைமையில் இவ்வியக்கம் நடந்தது. ஸோ 2 பேர், மௌலானா முகமது அலி, மௌலானா முகமது சௌகத் 2 பேர் தலைமையில் தான் வந்து இந்த இயக்கமானது நடந்தது. கிலாபத் இயக்கம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, அதை யார் நடத்தினாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த இயக்கத்துக்கு ஆதரவளித்த காந்தியடிகள் இந்த இயக்கத்தை இந்து முஸ்லீம்களை இணைக்க ஒரு வாய்ப்பாக கருதினார். ஸோ வந்து இந்து முஸ்லீமை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த இயக்கத்தை வந்து இது பண்ணார். 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு அவர் தலைமையேற்றார். ஸோ வந்து காந்தியடிகள் வந்து கிலாபத் இயக்கத்துக்கு வந்து தலைமையேற்கிறாரு. அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க ஆகிய 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்த சௌகத் அலியின் யோசனையை காந்தியடிகள் ஆதரித்தார். ஸோ வந்து சௌகத் இவங்க 2 பேரும் தானே இயக்குறாங்க, மௌலானா முகமது அலியும் மௌலானா சௌகத் அலி. இந்த சௌகத் அலி தான் என்ன சொல்கிறாரு, அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்கிறாரு, வந்தே மாத்திரம் சொல்கிறாரு, இந்து முஸ்லீம் வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3 முழக்கங்களை வந்து அவர் வந்து சொல்லும்போது காந்தியடிகள் வந்து அதை வந்து ஆதரிக்கிறாரு. 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் கூடிய கிலாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது. ஸோ இந்த கிலாபத் இயக்கத்தில் வந்து காந்தியடிகள் தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆகஸ்ட் முதல் நாள் தொடங்கியது. ஸோ ஆகஸ்ட் 1. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் உங்களுக்கு தெரியும், 1920 ஆகஸ்ட் 1 வந்து இது தொடங்கப்படுது. கொஷினில் வந்து கிலாபத் இயக்கத்தின் போது எந்த இயக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். காந்தியடிகளினுடைய எது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1920 நடந்த அலகாபாத்தில் நடந்த கிலாபத் கூட்டத்தில் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட்டு ஒத்துழையாமை இயக்கம் 1920 to 22. ஸோ அந்த 2 வருடங்கள் அது வரைக்கும் தான் பாருங்கள் அந்த இயக்கம் நடந்தது, அதனுடைய வீழ்ச்சி. ஸோ வந்து 1920 to 22. ஸோ இதெல்லாம் பழைய புக்கில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும்.
1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கியது. ஸோ வந்து காங்கிரஸ் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, அனுமதி வழங்குறாங்க. பின்னர் 1920 எந்த மாதம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் தொடங்கியது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 தொடங்கிடுறாங்க. ஒத்துழையாமை தொடங்கியது ஆகஸ்ட் 1. கூட்டம் நடந்தது செப்டம்பர் மாதம். கல்கத்தாவில் கூட்டம் வந்து சிறப்பு கூட்டம் வந்து நடக்குது. அதில் தான் வந்து காங்கிரஸ் வந்து அனுமதி வழங்குறாங்க. பின்னர் 1920 டிசம்பர் மாதம் சேலம் விஜய ராகவாச்சாரியின் தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ வந்து என்னென்ன தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்னென்ன தீர்மானங்கள்லாம் வந்து அந்த கூட்டத்தில் வந்து நடந்தது. ஸோ யாருடைய தலைமையில், விஜய ராகவாச்சாரியினுடைய தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, பட்டங்கள் மற்றும் ஒன்றுமே இல்லை, ஆங்கிலேயர்கள் என்னென்னலாம் நமக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்களோ அதெல்லாம் வேணான்னு சொல்லி எல்லோரும் வந்து திருப்பி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய முக்கியமான சிறப்பு கூறுகளாக இருக்கும். பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் அனைத்தையும் திருப்பி ஒப்படைப்பது, அரசின் செயல்பாடுகளில் ஒத்துழைக்காமல் இருப்பது, அரசு ஏதாவது செஞ்சாங்கன்னா அதுக்கு வந்து ஆதரவு தராமல் இருக்கிறது, நீதிமன்ற வழக்குகளில் வழக்கறிஞர்கள் ஆஜராகாமல் இருப்பது, நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளுக்கு தனியார் மத்தியஸ்தம் மூலமாக தீர்வு காண்பது. ஸோ வந்து அந்த வழக்குகள் வந்து சேராமல் தனியாக வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இவங்களாம் வந்து அதுக்கு வந்து தீர்வு காணுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். அரசு பள்ளிகளை குழந்தைகளும் அவற்றின் பெற்றோர்களும் வந்து புறக்கணிப்பது. 1919 சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவை வந்து பார்த்திங்கன்னா 1919 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டப்பேரவையையும் வந்து புறக்கணிக்கிறது. அரசு விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் இதர அரச விழாக்களில் பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்கிறது. குடிமைப்பணி அல்லது இராணுவ பதவிகளை வந்து ஏற்கிறத மறுக்கிறது. அந்நிய பொருட்களின் புறக்கணிப்பு மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்தின் கொள்கைகளை வந்து பரப்புவது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அந்த கூட்டத்தில் வந்து சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து வரிகொடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா சம்பவம். 1915 பிப்ரவரி 5 நடந்தது. சௌரி சௌரா அப்படின்றது 1922. ஸோ வரிசையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுலட் சட்டம், கிலாபத் இயக்கம், இதெல்லாம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1919. அதே மாதிரி மாண்டகு சமஸ்பேர்டு சீர்திருத்தம், அதுவும் வந்து 1919. ஆகஸ்ட் அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1917. ஸோ வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இது நடந்தது. கிலாபத் இயக்கத்துக்கு அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தோம் 1920. அடுத்து சௌரி சௌரா சம்பவம் 1922. 1922 பிப்ரவரி மாதம் பிர்தோலியில் வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தார். ஸோ வந்து வரிகொடா அப்படின்ற அந்த இயக்கத்தை பிரச்சாரத்தை வந்து அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். இந்த இயக்கங்கள் ஒரு தேசிய தலைவராக காந்தியடிகளின் நற்பெயரை பெரிதும் மேம்படுத்தின. குறிப்பாக விவசாயிகள் மத்தியில் ஒரு மாபெரும் தலைவராக அவரது மரியாதை உயர்ந்தது. காந்தியடிகள் நாடு தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அவர் பயணம் மேற்கொண்ட இடங்களில் எல்லாம் அந்நிய துணிகள் குவிக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டன. ஸோ வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க பயங்கரமாக. ஆயிரக்கணக்கானவர்கள் அரசு வேலைகளை துறந்தன. மாணவர்கள் பெரும் எண்ணிக்கையில் தங்கள் கல்வியை கைவிட்டன. பெருமளவிலான வழக்கறிஞர்கள் தங்கள் தொழிலை கைவிட்டன. ஆங்கிலேய பொருட்கள் மற்றும் நிறுவனங்கள் புறக்கணிப்பு தீவிரமாக நடந்தது. வேல்ஸ் இளவரசியின் இந்திய பயணத்தை புறக்கணிப்பது வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. ஸோ கேட்பாங்க 1922 யார் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, எந்த இளவரசி வரதா இருந்தது, வேல்ஸ் இளவரசி. ஸோ அவதையும் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. 1922 பிப்ரவரி 5 தற்போதைய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூர் அருகே சௌரி சௌரா அப்படின்ற கிராமத்தில் தேசியவாதிகள் நடத்திய பேரணி, காவல்துறையின் அந்த பேரணி, அதாவது நிறைய பேர் சேர்ந்துட்டு ஒரு பேரணியாக வந்து போகிறாங்க. அப்போது காவல்துறையினரினுடைய கோபமூட்டும்
நடவடிக்கைகளினால் வன்முறையாக மாறியது. ஒரு பேரணியாக போனது வந்து இவங்க ஆங்கிலேயர்கள் தானே காவலர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மோசமாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே நடந்தது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சௌரி சௌரா அப்படின்றது ஒரு கிராமம். எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் கோரக்பூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். 1922 பிப்ரவரி 5. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சௌரி சௌரா சம்பவம் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூருக்கு அருகே உள்ள சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல தேசியவாதிகள் நடத்தின அந்த பேரணியை வந்து எதிர்க்கிறாங்க காவல்துறையினர், ஆங்கிலேய காவல்துறையினர். அதனால் தாம் குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதை உணர்ந்த காவல்துறையினர் பாதுகாப்புக்காக தங்கள் காவல் நிலையத்துக்குள் அடைத்து கொண்டனர். ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கோவமூட்டுற மாதிரி காவல்துறையினர் நடந்துட்டு பயப்படுறாங்க. இவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கம்மியாக தானே இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலேய காவல்துறையர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு தங்களை வந்து உள்ளே வந்து அடைச்சி வச்சுக்கிறாங்க. அடைச்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தேசியவாதிகள் எல்லாரும் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா தீ வச்சிடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தீ வச்சிடுறாங்க. பாருங்கள், ஆத்திரம் கொண்ட கூட்டத்தினர் 22 காவலருடன் காவல் நிலையத்தை தீயிட்டு கொளுத்தினர். இதில் 22 காவலர்களும் உயிரிழந்தனர். ஸோ 22 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. காந்தியடிகள் உடனடியாக இயக்கத்தை திரும்ப பெற்றார். ஸோ உடனே அந்த இயக்கம், அந்த இயக்கத்தை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப பெற்றார். அந்த வரிகுடா இயக்கம், கொஷினில் வரிகுடா இயக்கம்னு கேட்கலாம், வரிகுடா இயக்கம். அதனால் வந்து அந்த இயக்கத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, காந்தியடிகள் கைவிட்டுறாங்க. சௌரி சௌரா சம்பவத்தில் எத்தனை காவலர்கள் உயிரிழந்தார்கள் கொஷின் கேட்கலாம். 22. சௌரி சௌரா அப்படின்ற கிராமம் எங்கே இருக்குது, கோரக்பூரில் இருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோரக்பூர். சம்பவம் நிகழ்ந்த ஆண்டுன்னு கேட்பாங்க, 1922 பிப்ரவரி 5. நெக்ஸ்ட்டு சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்திங்கன்னா 1923. ஸோ சௌரி சௌரா 22. அப்போ இது வந்து 1923 to 25 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள் தாஸும் மோதிலால் நேரு, இவங்க 2 பேரும் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சுயராஜ்ய கட்சி அப்படின்றத வந்து தோற்றுவிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி. ஸோ இதனால் வந்து காந்தியடிகள் வந்து இந்த இயக்கத்தை வந்து நிறுத்திட்டார், இந்த வரிகுடா இயக்கத்தை. இதனால் வந்து கட்சி 2ஆக பிரியுது, காங்கிரஸ் கட்சி 2ஆக பிரியுது. அதில் வந்து மாற்றத்தை விரும்புவோர் ஒன்றாகவும் மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிகிறாங்க. மாற்றத்தை விரும்புவோர் யார் யார், மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் ஆகியோர் தலைமையிலான காங்கிரஸார் தேர்தலில் போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள் நுழைய வேண்டும் என்று விரும்பினார்கள். ஸோ இவங்கெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும், நாம் வந்து இதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மோதிலால் நேரு, தாஸ், இவங்க எல்லாருமே. சட்டப்பேரவைகளில் பங்கேற்று பணியாற்றுவதன் மூலம் மட்டுமே தேச நலன்கள் மேம்படும் என்று இரட்டை ஆட்சியில் பங்கேற்பதன் மூலம்தான் காலனி ஆதிக்க அரசை பாதிப்படைய வைக்க முடியும் என்றும் அவர்கள் வாதிட்டனர். ஸோ நாம் வந்து சட்டப்பேரவைக்குள்ளே போகணும், இரட்டை ஆட்சி வரணும், இதெல்லாம் நடந்தால் தான் நாம் வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் அப்படின்றவங்க நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து மாற்றத்தை விரும்புவோர் அப்படி அந்த ஒரு டீமில் இருக்காங்க. அடுத்து வல்லபாய் பட்டேல், ராஜாஜி உள்ளிட்ட காந்தியடிகளை வந்து தீவிரமாக பின்பற்றிய பலர் மாற்றத்தை விரும்பாதவர்களாக அரசுடன் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்பினார்கள். ஸோ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. யார், வல்லபாய் பட்டேல், ராஜாஜி. எதிர்ப்புக்கு இடையே மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் 1923 ஜனவரி 1 1923 ஜனவரி 1 சுயராஜ்ய கட்சியை தொடங்கினார்கள். ஸோ சுயராஜ்ய கட்சியை வந்து தொடங்கியவர்கள் மோதிலால் நேருவும் சிஆர் தாஸ் 2 பேரும். இந்த கட்சி பின்னர் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அமர்வில் அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ இதை வந்து காங்கிரஸ் கட்சியும் வந்து அங்கீகரிக்கிறாங்க. ஆங்கிலேய இந்தியாவின் பேரரசு சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவைகளுக்கு பெரும் எண்ணிக்கையில் சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஸோ இப்போ இந்த சுயராஜ்ய கட்சியில் இருக்கிறவங்களை வந்து நிறைய பேரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க.
1925 அக்கட்சியின் தலைவர் CR தாஸ் மறைந்த பிறகு சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி காண தொடங்கியது. ஸோ அது சுமார் 2 பீரியட் தான், 2 வருடங்கள் தான், 23 to 25. தாஸ் இறந்த உடனேயே இந்த கட்சியானது வந்து அவ்வளோதான், அதோட வந்து வலுவிழந்தது. 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி என்பது அறிமுகம் செய்யப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரட்டை ஆட்சி எப்போ அறிமுகம் செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. 1919 இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி அப்படின்றது அறிமுகம் செய்யப்பட்டது. இதன் மூலம் மாகாண அரசின் அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் என 2 வகைகளாக வந்து பிரிக்கப்பட்டது. மாகாண அரசினுடைய அதிகாரம், மாகாணம் வந்து ரெண்டு துறைகளாக வந்து பிரிக்கப்பட்டது. மாற்றப்பட்ட துறைகள், ஒதுக்கப்பட்ட, மாற்றப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் ஆங்கிலேயர்கள் வசம் ஒதுக்கப்பட்டன. ஸோ அவங்கக்கிட்ட ஒதுக்கிட்டாங்க. நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு. மீதி மாற்றப்பட்ட துறைகளில் வந்து உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள், மீன்வளத்துறை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அமைச்சர்கள், ஸோ வந்து இந்தியர்கள் கீழே வந்து விடப்பட்டது. ஸோ அதுதான் வந்து இந்த இரட்டை ஆட்சி அப்படின்றது இதுதான். ஒதுக்கப்பட்டது, இன்னொன்று மாற்றப்பட்டது, ரெண்டா. 1935ஆம் ஆண்டு மாகாண சுயராட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இந்த முறை முடிவுக்கு வந்தது. ஸோ மாகாண சுய ஆட்சி எப்போது அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு கேட்பாங்க. மாகாண சுய ஆட்சி எப்போது 1935 வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையானது கைவிடப்பட்டது. இந்த ஒதுக்கப்பட்ட, மாற்றப்பட்ட இந்த 2 பிரிவுகளுமே வந்து கைவிடப்பட்டது. நெக்ஸ்ட்டு காந்தியடிகளினுடைய ஆக்கப்பூர்வ திட்டம். சௌரி சௌரா நிகழ்வுக்கு பிறகு, அதாவது சௌரி சௌராவில் அந்த போலீஸ் ஸ்டேஷனை தீ வச்சுட்டாங்க இல்லையா, ஸோ அந்த நிகழ்வுக்கு பிறகு மக்களும் அகிம்சை போராட்டம் குறித்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று காந்தியடிகள் உணர்ந்தார். ஸோ மக்கள்லாம் ரொம்ப ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அகிம்சையை வந்து உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் நினைக்கிறாரு. அதன் ஒரு பகுதியாக காதி இயக்க மேம்பாடு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியவற்றில் அவர் கவனம் செலுத்தினார். உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள், கதர் இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றிய செய்திகளை பரப்புங்கள். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று காந்தியடிகள் காங்கிரஸுக்கு அறிவுறுத்தினார். ஸோ வந்து காந்தியடிகள் வந்து சொல்கிறாரு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறத விட உங்கள் ஊருக்கு போயிட்டு இதெல்லாம் வந்து பண்ணுங்கள், இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு இதெல்லாம் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து சுயராஜ்யத்தினுடைய உண்மையான வீரர்கள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. காங்கிரஸ் உறுப்பினர்கள் கதர் உடுப்பதை அவர் கட்டாயமாக்கினார். ஸோ காங்கிரஸில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும், கதர் தான் போடணும்னு சொல்கிறாரு. அகில இந்திய நெசவாளர் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ அதை தொடர்ந்து அகில இந்திய நெசவாளர் அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைமன் தூதுக்குழு. இப்போ கடைசி என்ன பார்த்தோம், சுயராஜ்ய கட்சி பார்த்தோம் 1923 to 25. அடுத்து சைமன் தூதுக்குழு 1927. இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கில அரசு அறிவித்தது. சர் ஜான் சைமன், ஸோ இதுக்கு தலைமை தாங்கியவர் சர் ஜான் சைமன் தலைமையிலான இந்த குழு 7 உறுப்பினர்கள் இடம்பெற்றனர். ஸோ எல்லாருமே வந்து ஆங்கிலேயர்கள் தான் இந்த சைமன் குழு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் வந்து இருக்காங்க. இந்தியர்கள் எவரும் இடம்பெறாமல் அனைவரும் வெள்ளையர்களாக இந்த குழுவில் இடம்பெற்றனர். இந்தியர் ஒருவர் கூட உறுப்பினராக இல்லாத காரணத்தால் இந்தியர்கள் ஆத்திரமும் அவமானமும் அடைந்தனர். தங்கள் அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்க தங்களுக்கு உரிமை இல்லாத நிலை கண்டு கொதித்தனர். ஸோ வந்து எங்களுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் எல்லாம் வந்து கோபப்படுறாங்க. காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து இந்திய பிரிவுகளும் இந்திய சைமன் குழுவை புறக்கணிப்பது என முடிவு செய்தனர். ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து எதிர்க்கிறாங்க. இந்த குழு சென்ற இடங்களில் எல்லாம் ஆர்ப்பாட்டங்களும் கருப்பு கொடி ஏந்தியபடி சைமனே திரும்ப போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்கிறாங்க பயங்கரமாக. போராட்டக்காரர்கள் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டனர். அவ்வாறு நடந்த ஒரு கடுமையான தாக்குதலில் லாலா லஜபதி ராய், பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து யார், பஞ்சாப் சிங்கம், மிக மோசமாக காயமடைந்து பின்னர் சில நாட்களில் உயிரிழந்தார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைமன் தூதுக்குழுவினுடைய அந்த போராட்டத்தில் உயிரிழந்த தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ வந்து சைமன் தூதுக்குழு 1927 to 28. அதில் முக்கியமாக வந்து 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அதில் லாலா லஜபதி ராய் வந்து இறந்து போனார் காயமடைந்து. நெக்ஸ்ட்டு நேரு அறிக்கை.
பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா லாகூர் மாநாடு ஒன்று இருக்கும். 1929 நடந்த லாகூர் மாநாடு. இது புது புக்கில் ஆக்சுவலி அது வரல. லாகூர் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா 1929. இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகளை சைமன் குழு புறக்கணிப்பு ஒன்றிணைத்தது. ஸோ வந்து சைமன் குழு வந்து வெளியில் போன்னு துரத்துறாங்க பார்த்திங்களா, அதில் இந்தியர்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. சைமன் குழு முன்மொழிவுகளுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்ட 1928 அனைத்து கட்சி மாநாடு. ஸோ அனைத்து கட்சி மாநாடு வந்து எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு மாநாடு போடுறாங்க. இந்த கொள்கைகளின் அடிப்படையில் அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க மோத்திலால் நேரு தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டது. ஸோ வந்து யாருடைய தலைமையில், அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து முடிவு பண்ணுறாங்க அரசியல் சாசனம் உருவாக்குறது யாருடைய தலைமையில், மோத்திலால் நேருவினுடைய தலைமையில் ஒரு கமிட்டி, ஒரு இது வந்து கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது. அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், நேரு அறிக்கை. மோத்திலால் நேருங்கிறதுனால நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ அதில் என்னென்னலாம் கொண்டு வராங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு தன்னாட்சி அந்தஸ்து அல்லது டொமினியன் தகுதி வந்து வழங்கணும். தன்னாட்சி கொடுக்கணும், இல்லைனா டொமினியன் தகுதி, தன்னாட்சி அப்படின்ற அந்த டொமினியன் தகுதி வந்து கொடுக்கணும். மத்திய சட்டப்பேரவை, மத்தியம் மற்றும் மாகாண சட்டப்பேரவை ரெண்டுக்கும் வந்து கூட்டு மற்றும் கலவையிலான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்வு நடைபெறுவது. ஸோ வந்து நீங்கள் வந்து தேர்தல் வைக்கணும், யார் வந்து சட்டப்பேரவை உறுப்பினராக ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வைக்கணும். மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக உள்ள மாகாண சட்டப்பேரவைகளில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு. ஸோ முஸ்லீம்ஸுக்குன்னு வந்து இடஒதுக்கீடு நீங்கள் வழங்கணும். இந்துக்களுக்கு அவர்கள் சிறுபான்மையினராக உள்ள வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இடஒதுக்கீடு. இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வடமேற்கு எல்லை மாகாணத்தில் அவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வழங்கணும். பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படுவது. ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இந்த நேரு அறிக்கையில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஜின்னா சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். அதாவது இடஒதுக்கீடு இப்போ வந்து சொல்லணும் இல்லையா, சிறுபான்மையினருக்கு வந்து நீங்கள் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இவர் ஜின்னா, முகமது அலி ஜின்னான்னு சொல்லிட்டு பழைய புக்கில் சொல்லியிருப்பாங்க. 1/3 இடங்கள் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ஸோ இவர் வந்து முஸ்லீம்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு 3/1 முஸ்லீம்ஸ்க்கு வேணும்னு சொல்லி சொன்னார். அவரை ஆதரித்த தேஜ் பகதூர் சாப்ரி இது பெரும் மாற்றத்தை தராது என்று வேண்டினார். எனினும் அனைத்து கட்சி மாநாட்டில் அவை அனைத்தும் தோல்வி கண்டன. ஸோ வந்து அதுவும் வந்து ஏற்கப்படலை. அடுத்து ஜின்னாவின் 14 அம்சங்கள் என்று அழைக்கப்பட்ட தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதுவும் நிராகரிக்கப்பட்டது. ஸோ ஒரு 14 அம்சங்கள் கொண்ட சில திட்டங்களை வந்து சொல்கிறாரு, அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்ட ஜின்னா, ஸோ இந்து முஸ்லீம்ஸ் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சவர் தான் இந்த முகமது அலி ஜின்னா. பின்னர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முஸ்லீம்ஸ்க்கு தனியாக நாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. முஸ்லீம்களுக்கு தனி நாடு என்று வலியுறுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க. அதுதான் வந்து முகமது அலி ஜின்னா. முஸ்லீம்களுக்குன்னு தனி நாடு வேணும்னு சொன்னவர் முகமது அலி ஜின்னா. நெக்ஸ்ட் பாருங்கள், 1929 டிசம்பர் மாதம் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் காங்கிரஸ் அமர்வு நடந்தது. ஸோ வந்து காங்கிரஸ் கூட்டம் வந்து நடந்தது. அதில் முழுமையான சுதந்திரம் தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஸோ இப்போ தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு வெளிப்படையாக சொன்னது இந்த மாநாட்டில் தான். 1929 டிசம்பர் மாதம் லாகூரில் வட்டமேசை மாநாட்டை புறக்கணிப்பது என்று முடிவு செய்யப்பட்டதுடன் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கவும் முடிவு செய்யப்பட்டது. ஸோ 3 வட்டமேசை மாநாடு நடந்தது. அதை எல்லாத்தையும் புறக்கணிக்கணும். சட்ட மறுப்பு இயக்கம், காந்தியடிகள் தொடங்கிய சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. 1930 ஜனவரி 26 சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டு வரிகுடா இயக்கம் உள்ளிட்ட சட்ட மறுப்பு இயக்கம் மூலமாகவும் வன்முறையற்ற முறையில் முழுமையான சுதந்திரத்தை அடைவது குறித்தும் நாடு முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. ஸோ வந்து வன்முறையெல்லாம் செய்யாமல் அகிம்சை முறையில் 1930 ஜனவரி 26 வந்து சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டது. இந்த நாளை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம ரிபப்ளிக் டேவாக வந்து கொண்டாடுறோம். இதனுடைய நினைவாக தான் வந்து நம்ம அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், குடியரசு தினமாக இப்போ கொண்டாடிட்டு வரோம். அந்த ஜனவரி 26 அப்போ வந்து சுதந்திர திருநாளாக வந்து அறிவிக்கப்பட்டு நம்ம வந்து சுதந்திரத்தை வந்து அடையிறது தான் நம்மளோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உறுதி எடுக்கிறாங்க. இந்த இயக்கத்தை தொடங்க இந்திய தேசிய காங்கிரஸ் காந்தியடிகளுக்கு அங்கீகாரம் அளித்தது. ஸோ இந்த மாதிரி இதை வந்து தொடங்குறதுக்கு
வந்து காங்கிரஸ் கட்சி வந்து காந்தியடிகளுக்கு வந்து உரிமையை வந்து வழங்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து உப்பு சத்தியாகிரகம் 1930 ஜனவரி 31ஆம் நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று காலக்கெடுவுடன் அரசு பிரதிநிதி இர்வின் பிரபுவிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனு கொடுக்கப்பட்டது. ஸோ வந்து ஒரு பட்டியல் போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது 1930 ஜனவரி 31க்குள்ளே எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. இராணுவம் மற்றும் ஆட்சிப்பணி சேவைகளுக்கான செலவுகளை இந்த இராணுவம் ஆட்சிப்பணி இதுக்கு 50% நீங்கள் வந்து குறைக்கணும். அந்த செலவை முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்வது, அனைத்து அரசியல் கைதிகளையும் கைது பண்ணி தேவையில்லாமல் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் வந்து விடுதலை பண்ணணும். நில வருவாயை 50% குறைக்கணும். உப்பு வரியை வந்து நீங்கள் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோரிக்கை மனுவுக்கு அரசு பிரதிநிதி பதில் தெரிவிக்காத நிலையில் பதில் தெரிவிக்கல காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார். உப்பு மீதான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு அறிவுபூர்வமான முடிவாகும். ஸோ வந்து உப்பு வரியை வந்து நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. காந்தியடிகள் 1930 மார்ச் மாதம் 12ஆம் நாள் 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்கினார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தண்டி யாத்திரை எங்கே 1930 மார்ச் 12 78 நபர்களோடு வந்து என்ன பண்ணுறாரு, சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு வந்து செல்கிறாரு. யாத்திரை வந்து செல்கிறாங்க. இந்த யாத்திரையில் நூற்றுக்கணக்கானோர் சேர அது நீண்டு கொண்டே போனது. ஸோ நிறைய பேர் சேர்ந்துட்டே இருக்காங்க. காந்தியடிகள் தனது இந்த கேட்பாங்க கொஷினில் எத்தனாவது வயதில் வந்து அது மேற்கொண்டார். 61வது வயதில் 21 நாட்கள் 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து சென்ற 1930 இங்கே மார்ச் 12 ஆரம்பித்து ஏப்ரல் 5 தான் வந்து மாலை தண்டி கடற்கரையை அடைந்தார். ஸோ மார்ச் 12 இங்கே ஏப்ரல் 5 முடிவடைந்தது. அடுத்த நாள் காலை ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுத்து உப்பு சட்டத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, மீறுறாரு. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் யார் வந்து தலைமை வகித்தாங்கன்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் போனாங்க. இதுக்கு வந்து ராஜாஜி அவர்கள் வந்து தலைமை ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி கேரளா, ஆந்திரா, வங்காளம் இங்கேயும் வந்து உப்பு சத்தியாகிரக யாத்திரை வந்து நடந்தது. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் காபர் கான் என்பவர் இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்றினார். ஸோ வந்து வடமேற்கு எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா கான் அப்துல் காபர் கான் வந்து தலைமையேற்றார். செஞ்சடைகள் என்று அழைக்கப்பட்ட குடை கிட் மட்கர் இயக்கத்தை அவர் நடத்தினார். ஸோ இந்த காபர் கான் அப்படின்றவர் குடை கிட்மட்கர் அப்படின்ற இயக்கத்தை வந்து நடத்தினார். இது நடந்த உடனே காந்தியடிகள் வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம் அந்த தண்டி யாத்திரை முடிஞ்ச உடனே அவர் நள்ளிரவுலேயே கைது செய்யப்பட்டார். எந்த சிறையில் அப்படின்னா எரவாடா அப்படின்ற அந்த சிறையில் வந்து காந்தியடிகள் அடைக்கப்பட்டார். எல்லா ஊர்கள்லேயும் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து கைது செய்யப்பட்டாங்க. ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் காபர் கான் எல்லா தலைவர்களும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கைதானார்கள். அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்நிய துணிகளை வந்து புறக்கணிப்பது, மதுக்கடைகள் முன்னாடி ஆர்ப்பாட்டம், வரிகோடா இயக்கம், வன சட்டம் பின்பற்ற மறுப்பது, இந்த மாதிரி நிறைய ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நடக்கிறாங்க. இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களிலேயே மிக பெரியது. இந்தியா வந்து அது வரைக்கும் இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்கள்லேயே மிக பெரியது தான் வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம். ஆங்கிலேயர்கள் 1865ஆம் ஆண்டு முதலாவது வனச்சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், புக் பேக்லேயும் கேட்டிருக்காங்க. முதல் வனச்சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு 1865. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம சுள்ளி எடுப்பது, இந்த விறகு எடுப்பாங்க பார்த்திங்களா, அவங்க கால்நடை தீவனம், தேன், விதைகள், மருத்துவ மூலிகள், கொட்டைகள் ஆகிய சிறிய அளவிலான வன உற்பத்தி பொருட்களையும் வனப்பகுதியில் இருந்து சேகரித்த இந்த சட்டம் வனத்தில் வாழ்வோருக்கு தடை விதித்தது. வனத்தில் அந்த காட்டில் வாழ்கிறவங்க அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் செஞ்சால் தப்பு. அதுதான் இந்த வனச்சட்டம். 1878ஆம் ஆண்டின் இந்திய வனங்கள் சட்டப்படி வளங்களின் உரிமை அரசிடம் இருந்தது. நன்சை மற்றும் தரிசு நிலங்களும் வனங்களாக கருதப்பட்டன. அதாவது நன்சை நிலமும் சரி, தரிசு நிலம் ரெண்டையுமே வந்து வனம், காடுகள் பகுதியில் கொண்டு வந்துடுறாங்க. பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயம் தடை செய்யப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு நெல் போட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு தானியம் போடுவாங்க. அந்த சுழற்சி முறை விவசாயம் வந்து தடை செய்கிறாங்க. உள்ளூர் மக்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வனப்பகுதிகளை தள்ளி வைப்பதற்கு பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதில் முக்கியமானது இந்திய வனச்சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, 1865.
பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு மிக முக்கிய ஆதாரமாக ராம்பாவில் அல்லூரி சீதாராம ராஜு தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தை குறிப்பிடலாம். ஸோ பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டம், அதில் முக்கியமானது ராம்பாவில் நடந்த அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம். ராம்பா பகுதி ஆதிவாசிகளின் நலன் காப்பதற்காக ஊழல் அதிகாரிகளுடன் அல்லூரி சீதாராம ராஜு போராடியதால் அவரது உயிரை குறிவைத்து ஆங்கில அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது. ஸோ இவரும் இறந்து போயிடுவார். ராம்பா ஆதிவாசிகளின் கிளர்ச்சியை அடக்குவதற்காக மலபார் காவல்துறையினர் சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டது. ஸோ அனுப்பி அவரை இது பண்ணிடுவாங்க. இவர் பழங்குடியினருக்காக போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியதற்காக. நெக்ஸ்ட் வட்டமேசை மாநாடு. ஓகே, வட்டமேசை மாநாடு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 நடந்தது. 3 வட்டமேசை மாநாடு. சரி, நான் ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன். இதிலிருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் வட்டமேசை மாநாடு காங்கிரஸ் கலந்துக்கல. காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா கலந்துக்கல. காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை. இது தோல்வியில் தான் முடிஞ்சது. 2வது வட்டமேசை மாநாடு காந்தி அவர்கள் கலந்துக்கிட்டார். லண்டனில் நடைபெற்றது. ஸோ இது 1930. 2ஆம் வட்டமேசை மாநாடு 1931. 3ஆம் வட்டமேசை மாநாடு 1932. ஸோ இதில் காந்தி எந்த வட்டமேசை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார்னு ப்ரீவியஸ் இயரில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் காந்தி அவர்கள் கலந்து கொண்டார். 3வது வட்டமேசை மாநாட்டிலையும் காந்தி கலந்துக்கல, காங்கிரஸும் கலந்துக்கல. ஸோ இதிலிருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வட்டமேசை மாநாடு இந்த இயக்கத்தின் மத்தியில் 1930ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் லண்டனில் முதலாவது எங்கே நடந்தது? வட்டமேசை மாநாடு லண்டனில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்தது. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தார். காங்கிரஸின் தலைவர்கள் எல்லாரும் சிறையில் இருந்ததுனால இந்த வட்டமேசை மாநாட்டில் யாருமே கலந்துக்கல. இது எந்த ஒரு தீர்வும் எடுக்க முடியாமல் இந்த வட்டமேசை மாநாடு முடிவடைந்தது. ஸோ இதில் 1930 முதல் வட்டமேசை மாநாடு லண்டனில் நடக்குது. அங்கே யார் இந்த யோசனையெல்லாம் அறிவிக்கிறாங்க? பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கக்கூடிய ராம்சே மெக்டொனால்டு. அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா 1931. காந்தி இர்வின் ஒப்பந்தமும் 2ஆம் வட்டமேசை மாநாடு ஒரே ஆண்டு. காந்தியடிகளுடன் அரச பிரதிநிதி இர்வின் பிரபு பேச்சுவார்த்தைகளை நடத்தியதை அடுத்து, ஸோ காந்தி இர்வின்னா காந்திக்கும் இர்வின் பிரபு இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதுதான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1931 மார்ச் 5ஆம் நாள் காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது. வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்வது, கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப தருவது, பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நீக்கு போக்காக நடந்து கொள்வது ஆகிய கோரிக்கைகளை ஆங்கில அரசு ஏற்றுக்கொண்டது. ஸோ இதெல்லாம் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் விடுதலை செஞ்சிடறாங்க. கடலோர கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டிற்காக உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும் இந்த ஒப்பந்தம் வகை செய்தது. சட்ட மறுப்பு இயக்கத்தை ரத்து செய்துவிட்டு 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டது. ஸோ நாங்கள் இந்த சட்டம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் என்ன பண்ணுறோம், சட்ட மறுப்பு இயக்கத்தை விட்டுட்டு 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒப்புதல் அளிக்கிறாங்க. 1931 செப்டம்பர் 7ஆம் நாள் 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வழங்குவதை காந்தியடிகள் ஏற்கவில்லை. இதன் விளைவாக 2வது வட்டமேசை மாநாடு எந்தவித முடிவும் எட்டப்படாமல் முடிவடைந்தது. ஸோ அங்கேயும் எந்த முடிவுமே ஏற்கப்படாமல் இந்த வட்டமேசை மாநாடானது இதுவும் தோல்வியில் முடிந்தது. ஸோ இப்போ 2வது வட்டமேசை மாநாட்டில் என்ன சொன்னாங்க? சட்ட மறுப்பு இயக்கத்தை விட்டுடுறோம் அப்படின்னாங்க. இப்போ மறுபடியும் இவங்க எதுவுமே முடிவு எதுவுமே எட்டப்படாததுனால மறுபடியும் சட்ட மறுப்பு இயக்கத்தை மறுபடியும் கொண்டு வராங்க. இந்தியா திரும்பிய பிறகு காந்தியடிகள் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டினார்.
இந்த முறை அரசு எதிர்ப்பை சமாளிக்க ஆயத்தமாக இருந்தது. படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு 1932 ஜனவரி 4ஆம் நாள் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார். விரைவில் அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டன. ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மறியல் செய்த மக்கள் படை கொண்டு அடக்கப்பட்டன. ஸோ மறுபடியும் இவரை என்ன பண்ணிடுறாங்க, காந்தியடிகளை கைது செஞ்சிடறாங்க. இதனிடையே 1932ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் நாள் முதல் டிசம்பர் 24ஆம் நாள் வரை 3வது வட்டமேசை மாநாடு நடத்தப்பட்டது. ஸோ மூன்றாவது வட்டமேசை மாநாடு. இப்பயும் அவங்க எல்லாரும் கைது செய்யப்பட்டதுனால காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் பங்கேற்கலை. சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனால காங்கிரஸ் கட்சி இந்த 3வது சட்டமறுப்பு வட்டமேசை மாநாட்டில் பங்கெடுக்கலை. அடுத்து வகுப்பு வாரி ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம். 1932 ஆகஸ்ட் 16ஆம் நாள் வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்ட், அதாவது பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கக்கூடியவர் தான் இந்த ராம்சே மெக்டொனால்ட் அறிவிக்கிறார். எப்போ 1932 ஆகஸ்ட் 16. முஸ்லீம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராகிய BR அம்பேத்கர் தமது கருத்துப்படி தனித்தகுதிகள் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதித்துவம் மற்றும் அதிகாரத்தை வழங்கும் என்று வாதிட்டார். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் தனியாக தொகுதிகள் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வாதிடுறாரு. அப்போது அதுதான் அந்த வகுப்பு வாரி ஒதுக்கீடு. ஸோ அதுக்காக அம்பேத்கர் வாதிடும்போது 1932 செப்டம்பர் 20ஆம் நாள் காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை தொடங்கினார். ஸோ தனி தொகுதிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்கள் BR அம்பேத்கர் மற்றும் MC ராஜா மற்றும் இதர ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தினர். தீவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டது. இதுவே பூனா ஒப்பந்தம். ஸோ இதுதான் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கர் இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுது. இதுதான் பூனா ஒப்பந்தம். ஸோ பூனா ஒப்பந்தம் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1932. ஸோ அந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன தனி தொகுதிகள் பற்றிய கொள்கைகள் கைவிடப்பட்டன. மாறாக ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கும் கூட்டு தொகுதிகள் பற்றிய யோசனை ஏற்கப்பட்டது. தனி தொகுதிகள் வேணாம், ஆனால் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான 71 இடங்கள் 71 இடத்துலேருந்து 148ஆக அதிகரிக்கப்பட்டது. மத்திய சட்டப்பேரவையில் 18% இடங்கள் ஒதுக்கப்பட்டன. நெக்ஸ்ட்டு தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம். அடுத்த சில ஆண்டுகள் தீண்டாமைக்காக காந்தியடிகள் செலவிட்டார். அம்பேத்கர் உடனான அவரது தொடர்பு ஜாதி அமைப்புகள் பற்றிய காந்தியடிகளின் கருத்துக்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் தமது இருப்பிடத்தை வார்த்தாலிருந்து எங்கே மாற்றிக்கிறார் அப்படின்னா அவருடைய சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு மாற்றினார். அரிஜனர்களுக்கான பயணம் என்று நாடு தழுவிய பயணத்தை காந்தியடிகள் மேற்கொண்டார். அரிஜனர் சேவை சங்கத்தை அமைத்து அரிஜனர் சேவை சங்கம் அப்படின்னு சொல்லி அமைத்து பாகுபாடுகளை முழுமையாக அவர் அகற்றுவதற்கு பணியாற்ற தொடங்கினார். காந்தியடிகள் தான் என்ன பண்ணுறாரு, அரிஜனர் சேவை சங்கம் அப்படின்னு ஒன்றை ஏற்படுத்தி இந்த மாதிரி பாகுபாடு இருக்கக்கூடாது, சமூகத்தில் ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக பாடுபடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கல்வி, சுத்தம் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்தவும் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே மது பழக்கத்தை கைவிடவும் அவர் பணியாற்றினார். கோயில் நுழைவு போராட்டம் என்பது இந்த பிரச்சாரத்தின் முக்கியமான பகுதியாகும். ஸோ கோயில் நுழைவு போராட்டம் ஒரு சில மக்களை உள்ளே விடாமல் தடுக்கக்கூடிய அந்த கோவில் நுழைவு போராட்டத்தை பண்ணுறாங்க. 1933 ஜனவரி 8ஆம் நாள் கோயில் நுழைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. கோயில் நுழைவு நாள், ஸோ இதெல்லாம் பழைய புக்கில் கிடையாது, இதெல்லாம் புது புக்கில் தான் இருக்குது. கோவில் நுழைவு நாள் எப்போதுன்னு கேட்கலாம். 1933 ஜனவரி 8ஆம் நாள் அனுசரிக்கப்பட்டது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்ட் 1. தேங்க்யூ.